சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து எட்டாவதாக பூமி சொல்கிறது, தம்சி மஸ்ரூரா தம்சி வஸ்ஆ அலா வஹ்ரி, பூமியிலே விசாலமாக நான் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். என் பூமியிலே என்னுடைய முதுகுக்கு மேலே விசாலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். 1 ஏக்கர் வேண்டும் என்று நினைக்கிறாய். குறைஞ்சபட்சம் இந்த 300-400 சதுரடியில வீடு கட்டக்கூடாது. கட்டினா ஒரு 2000 சதுரடி, ஒரு 4000 சதுரடி. நாம் விசாலமாக இருக்க வேண்டும், விசாலமாக படுக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான வண்ண வண்ண கட்டில்களை தயார் செய்து மெத்தைகளை போட்டு படுத்துக் கொள்கிறார். ஆதமின் மகனே, நீ விசாலமாக உலகத்திலே வாழ பிரியப்படுகிறாய். எனக்குள்ளே நீ வருகிற பொழுது என் வயிற்றிலே நீ நெருக்கப்படுவாய். எப்படி நெருக்கப்படுவாய் தெரியுமா? ஒரு விழா எலும்பு இன்னொரு பக்கம் போகும், அது இன்னொரு பக்கம் வரும். கொக்கிகளை போன்று மாட்டி மாட்டி இழுக்கப்படுவாய். உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள். 9ஆவதாக பூமி சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது, தம்சி ஃபீ நூரின் ஃபீ லஹரி, என்னுடைய முதுகிலே வாழுகிற பொழுது பிரகாசத்திலே நீ வாழுகிறாய், வெளிச்சத்திலே நீ வாழுகிறாய். வெளிச்சம் இல்லைன்னா, இருட்டில் கூட வெளிச்சம் இல்லைன்னா இவன் வாழ்க்கை ஸ்தம்பித்து போய் விடுகிறது. வீட்டிலே எமர்ஜென்சிக்காக விளக்கை ஏற்றிக் கொள்ளுகிறாய், வீட்டிலே எமர்ஜென்சிக்காக நீ டார்ச் வைத்துக் கொள்ளுகிறாய். எப்பொழுதும் உனக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. வெளிச்சம் இல்லாமல் நீ வாழ்வதில்லை. ஆனால் என்னுடைய இடத்திற்கு நீ வருகிற பொழுது, என்னுடைய வயிற்றுக்கு நீ வருகிற பொழுது, நீ என் வயிற்றிலே இருளிலே நீ மாட்டி இருப்பாய். அங்கே வெளிச்சம் இருக்காது, யாரும் உனக்கு பவர் லைட் அடிக்க மாட்டார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்லுகிறது. கடைசியாக அந்த பூமி விடுகிற அறிக்கை என்ன தெரியுமா? நீ யம்ஷி அலல் முஜ்தமஇ ஃபீ பத்னி ஃபீ லஹரி, என் முதுகுக்கு மேலே நீ வாழுகிற பொழுது சமூகமாக கூட்டமாக நீ வாழுகிறாய், சந்தோஷமாக கூட்டமாக வாழுகிறாய், குடும்பமாக வாழுகிறாய், சமூகமாக வாழுகிறாய். எனக்குள்ளே நீ வருகிற பொழுது தக்க வஹீதா என் வயிற்றுக்கு வருகிற பொழுது தனியாகத்தான் வருவாய். உன்னோடு சேர்ந்திருந்த மனைவி உனக்காக கபரிலே இறங்க மாட்டாள். உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்காக கபரிலே இறங்க மாட்டாள். உனக்கு ஒழுக்கத்தை ஊட்டிய தந்தை உன்னோடு இறங்க மாட்டான். உன் மாமனோ, உன் மச்சானோ, உன் சொந்தமோ, உன் சுகமோ, உன் நண்பர்களோ உனக்காக கபருக்குள்ளே இறங்க மாட்டார்கள். எனவே நீ என்னிடத்தில் தனியாகத்தான் வருவாய். உன்னை நான் எப்படி கவனிக்கிறேன் பார் என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்கிறது. என்றைக்காவது நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஒரு நாள் மன்னரைக்கு செல்லுவோம், மன்னரையின் வாழ்க்கை என்ன, அதனுடைய நிலை என்ன, அதற்காக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, அமால்கள் என்ன, என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் அவர்களுக்கு பின்னுண்டானவர்களினுடைய காலத்திலேயும் கபரிலே நடக்கிற அமல்களை சில இறைநேசர்கள் பார்த்து சொன்னதுண்டு. அந்த செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கபருக்குள்ள நடக்கிற செய்தியை கனவின் மூலமாக பார்க்க முடியும், மார்க்கம் சொல்கிறது. யாருக்கு? கண்டவர்களும் நின்றவர்களும் பார்க்க முடியாது. 3 நிபந்தனைகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கபருக்குள்ளே நடக்கிற வேதனைகளையும் பார்க்கலாம், சுப செய்திகளையும் பார்க்கலாம். இரண்டையுமே பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். 3 நிபந்தனை. ஒன்று, குர்ஆன் சம்பந்தப்பட்ட மார்க்க ஞானம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அமல் இருக்க வேண்டும், அமல்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இந்த 3ம் யாரிடத்தில் இருக்கிறதோ கபருக்குள் நடக்கிற காரியங்களையும் பார்த்து சொல்லுகிற ஆற்றல், கனவின் மூலமாக கண்டு சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். இதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே 2 சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, யூதராக இருந்து முஸ்லிமானவர். பெருமானாரின் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டார், இவர் நாயகம்தான், இவர் கடைசி நபிதான் என்று தெரிந்து கொண்டு நாயகத்தின் கரத்தை பற்றி மதீனா மாநகரத்திலே முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். இவர்களும் சல்மான் ஃபாரிசி. யார் அந்த சல்மான்? கிறிஸ்துவராக இருந்து, யூதராக இருந்து, அனைத்து வேதங்களையும் கற்றுத்தேறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே புறப்பட்டு வருகிற பொழுது இவரை அடிமையாக விற்கப்பட்டவர் சல்மான். மதீனா நகரத்திலே மாணவி வருவார்கள் என்று இறங்கி இருக்கிறார், அடிமையாக இருக்கிறார் இந்த சல்மான். பெருமானார் வருகை தருகிறார்கள், பெருமானாரை கரம் பட்டுகிறார்.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், சல்மானே, நான் அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று புறப்பட்டு செல்கிறார்கள். சல்மானை அடிமையிலிருந்து விடுவிப்பதற்காக எஜமானிடத்திலே கேட்கிற பொழுது எஜமான் சொல்லுவார், இன்ன விலை தர வேண்டும், அது மட்டும் போதாது, இந்த இடத்தை காட்டுகிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுகிறார், அந்த இடத்திலே பேரித்த மரங்களை நட்டு அது பலன் தந்தவுடன் நான் உரிமை விட்டு விடுகிறேன். ஒரு பேரிச்ச மரம் எழுந்து பலன் தர வேண்டுமானால் ஏறத்தாழ 7 ஆண்டுகள் தேவை. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 7 ஆண்டுகள் தேவை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே, இவரை வாங்கி ஒரு நிமிடத்திலே உரிமை விட்டு விடலாம் என்று நினைத்தால் அவர் பெரிய நிபந்தனை போடுகிறார். நாயகமே, விதைக்க வேண்டுமா, அது பழமாகி அறுவடைக்கு வர வேண்டுமா, மரமாகி அதற்கு பிறகுதான் உரிமையாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு வருகிறார்கள். வருகை தந்து நாயகம் விதைகளை எல்லாம் வாங்கி தானே விதைக்கிறார்கள். பேரித்த மரத்தை தானே விதைக்கிறார்கள். ஒரே ஒரு விதையை மட்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா விதைத்தார்கள். பாக்கி எல்லாத்தையும் பெருமானார் விதைத்தார்கள். 7 வருடத்தில் வளர வேண்டிய மரம் 1 வருடத்தில் வளர்ந்து பழம் கொடுத்தது. ஒரே வருடத்தில் பழம் கொடுத்தது. ஒரு விதை மட்டும் முளையவே இல்லை. உமரை பெருமானார் கேட்கிறார்கள், ஏன் இது முளையவில்லை என்று கேட்கிற பொழுது, இது நாயகமே, உமர் ரலியல்லாஹு தஆலா விதைத்த விதை, அதனால் வளரவில்லை நாயகமே. பெருமானார் மீண்டும் அதை எடுத்து விதைக்கிறார்கள். ஒரு ரிவாயத்தில் 1 மாதத்தில் மரமானது என்ற வரலாறும் உண்டு, 1 வருடத்தில் மரமானது என்ற வரலாறும் உண்டு. இப்படி உயர்ந்த அந்தத்திற்கு சொந்தக்கார சல்மான் ஃபாரிசி, அப்துல்லாஹ் இப்னு சலாம் 2 பேர்களும் பேசிக் கொள்கிறார்கள். யாரு மௌத்தா போறாங்களோ முதல்ல 2 பேர்த்துல யார் மரணம் மேற்கொள்ளுகிறார்களோ, மௌத்தாகிறார்களோ, அவர்களின் நிலைமையை பற்றி இன்னொருவருக்கு செய்தி கொடுக்க வேண்டும். மௌத்தா போனதுக்கு பின்னாடி செய்தி கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது பேசியது உண்டா? ஹயாத்தா இருக்கும் போதே இவன் செய்தி கொடுக்க மாட்டான். நல்லது கெட்டதை கொஞ்சம் சொல்லுப்பா என்று ஊர்ல சொல்லி வச்சா கரெக்டா அந்த மௌத்து ஹயாத்தை மட்டும் மறந்துடுவான். பாக்கி எல்லாத்தையும் போன்ல மணிக்கணக்கில் பேசுவார். 2 பேர்களும் ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலிலே வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தான ஒரு சில நாட்களில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா சல்மான் ஃபாரிசியை கனவிலே கண்டார்கள். அல்லாஹ் உன்னோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் என்னோடு நல்ல முறையில் நடந்து கொண்டான் என்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா சொன்னதோடு மட்டுமல்லாமல் எனக்கு 2 கூலி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். மற்ற மதங்களை பின்பற்றியதற்கு ஒரு கூலியும் இஸ்லாத்தை தழுவியதற்காக ஒரு கூலியும், எனக்கு மட்டும் அல்லாஹ் 2 கூலியை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்திலே அல்லாஹ் பொருந்திக் கொண்டது என்ன தெரியுமா? தவக்குல். அல்லாஹ்வின் மீது நான் வைத்த நம்பிக்கையை பொருந்தி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார். சல்மான் ஃபாரிசி அப்துல்லாஹ் இப்னு சலாமுக்கு சொல்கிறார்கள், அதனால் நீங்கள் தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், மன்னரையிலே அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளுவான் என்ற ஒரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சல்மான் ஃபாரிசி. இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதா? வமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது. லாரியை கொண்டு வர்றான், அவன் லாரி மேல ஒரு கும்பிடு போட்டுக்கிறான். இந்த லாரியா சம்பாரிச்சு கொடுக்கும்? இழுமு சம்பளத்து மேல நம்மால வச்சிருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இல்லையே. லாரிக்கு முன்னாடி வச்சு அது ஒரு ஏத்து, எவனோ ஏத்துறான், இவனுமா? இந்த விதாச்சு தேவையா? எண்ணி பார்க்கிறோம். நம்மால ஒருத்தர் டைலரு, அந்த தையல் மிஷினுக்குள்ள போகும்போது அவர் அடிக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு அடிப்பாரு. அங்க போய் உட்கார்ந்த உடனே காலை வச்ச உடனே அது மேல வச்சு இப்படி ஒரு கும்பிடு போட்டுக்கிறார். நம்மால் இப்படித்தான் கும்பிடணும் இல்ல, அப்படி தொட்டு முத்தம் கொஞ்சிக்கிறார். அந்த தையல் மிஷினுக்கு ஒரு முத்தம். வீட்டுல பிள்ளைகளுக்கு முத்தம் இல்ல, யாருக்கும் இல்லை, ஆனால் தையல் மிஷினுக்கு முத்தம். அப்ப தையல் மிஷினின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் சல்மான், எனவே சொர்க்கத்தை கண்டார்கள் மன்னரையிலே சல்மான். வரலாறு சொல்கிறது. நாம வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் மனதை தொட்டு யோசிக்க வேண்டிய செய்திகள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ், அப்பாஸ் ரலியல்லாஹ் 2 பேர்களும் தோழர்கள். வாழ்ற காலத்துல 2 பேரும் கீரியும் பாம்பும். அப்பாஸ் ரலியல்லாஹ்னா உமர் ரலியல்லாஹ்வுக்கு ஆகாது, உமர் ரலியல்லாஹ் என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹ்வுக்கு ஆகாது. கீரி
கீரியும் பாம்புமாக வாழ்ந்தவர்கள் 2 பேர்களும். ஆனால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு மரணமானதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்தார்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து கேட்கிறார்கள், உமரே நீங்கள் மன்னரைக்கு சென்றீர்கள், உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், நான் மக்களின் மீது படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டேன், அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு விட்டான். நான் படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டேன். நான் சொல்லுவேன், ஒரு சர்பத்து கூட நான் குடித்ததில்லை. ஏன் தெரியுமா? சராசரி மனிதனுக்கு கிடைக்காத வரைக்கும் நான் குடிக்க கூடாது என்றிருந்தேன். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எது உணவோ அந்த உணவை தான் நான் உண்டேன். ஒரு நாட்டின் ஜனாதிபதி சொல்லுகிறார்கள், இதை அல்லாஹ் இறக்கப்பட்டான், நீ மக்களின் மீது படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டாய், அதனால் நான் உன்னின் மீது இறக்கப்படுகிறேன், நீ தப்பித்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்கிவிட்டான், சொர்க்கத்திற்கான வாதாவை கொடுத்து விட்டான் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிலையாவது நம் சமூகத்தில் இருக்கிறதா? மற்ற படைப்பினங்களின் மீது இறக்கப்படுவது, அன்பு காட்டுவது, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற நிலை இருந்தால் மன்னரைக்குள் செல்லுகிற பொழுது சந்தோஷமாக இருக்கலாம் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னொரு வரலாறையும் ஹதீஸ் நூட்களிலே பார்க்க முடிகிறது. கலீப் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சுரை ரலியல்லாஹு தஆலா அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். யார் அந்த சுரை? பெரிய மகான். சுரை தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாயார் அழைக்கிறார். சுரை வாப்பான்னு கூப்பிடுறார். தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாயார் அழைக்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயாரின் அழைப்பை ஏற்கவில்லை. சுரை தாயாரின் அழைப்பை ஏற்கவில்லை. அந்த அம்மா பத்வா பண்ணிருச்சு. ஒரே வார்த்தையில, கொஞ்சம் வேகமான தாய் பத்வா பண்ணிருச்சு. என்ன சொன்னது? அல்லாஹ் உனக்கு விபச்சாரி என்ற பெயரை கொடுக்காமல் மௌத்தாக்க கூடாது. விபச்சாரி என்ற பெயர் உனக்கு வந்துவிடும். தாயின் துவாவை உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர் பெரிய வலியுள்ளவா இருந்தாலும் சரி, அவர்கள் தொழுகை இபாதத் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நடந்தது. என்ன நடந்தது? அவர்களின் மீது போராமைப்பட்டவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே குழந்தையை கொடுத்து, இது சுரைகின் குழந்தை, தவறாக பிறந்த குழந்தை என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பெண்மணி காசுக்காக இந்த நாடகத்தை ஆடுகிறார். உலக மக்கள் எல்லாம், அந்த ஊர்வாசிகள் எல்லாம் சுரைகை வெறுக்கிறார்கள், சுரைகை வெறுக்கிறார்கள். இவரை போன்று இவரை போய் இறை நேசர் என்று சொன்னோமே என்று வெறுக்கிறார்கள். தாயின் பத்துவா பலிக்கிறது. அதே நேரத்திலே இவர் செய்த அமல் இவரை காக்கிறது, இவர் செய்த அமல் இவரை காக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வாங்கன்னு சொன்னாரே சுரை. எந்த குழந்தை எனக்கு சொந்தம் என்று சொன்னார்களோ அந்த பிறந்த குழந்தையை கொண்டு வாருங்கள். அந்த குழந்தை இடத்திலே உன் தகப்பன் யார் என்று சுரைகு கேட்கிற பொழுது அந்த பிறந்த குழந்தை சொன்னது, என் தகப்பன் இன்னாளுதான், சுரைகு இல்லை என்று சொல்கிறது. இவர்களின் அமல் காப்பாற்றுகிறது. தாயின் துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்தார், இவர்களின் அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அமல்களால் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிற சுரை இறந்ததற்கு பிறகு சுரையை கனவிலே பார்க்கிறார்கள். கலீப் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கனவிலே பார்த்து, உங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க சுரைகு சொன்னார்கள், என் நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? அல்லாஹ் என்னை கேள்வி கணக்குக்கு என்று போட்டு விட்டான். கேள்வி கணக்குக்கு என்று போட்டு நான் செய்த ஒரு சின்ன உபகாரம், இதனால் அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னான். கலீப் கேட்கிறார்கள், அந்த சின்ன உபகாரம் என்ன என்று கேட்கிற பொழுது, ஒரு விதவைக்கு நான் உதவினேன், ஒரு விதவைக்கு நான் உதவினேன், ஒரு விதவையை நான் திருமணம் முடித்துக் கொண்டேன். இதனால் அல்லாஹ் சுபச்செய்தி அடைந்து அந்த பெண்மணி ஆதரவற்றிருந்தார், அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்பதற்காக உனக்கு சொர்க்கம் என்றான் அல்லாஹ். இன்னைக்கு விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பவர்கள் எத்தனை பேர்கள், அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு முன்வருபவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மன்னரையை அதுவும் புனிதமானதாக மாற்றி வைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜுராரத் இப்னு அபி அவுஃபா இவர்களை கனவிலே ஒரு பெரியவர் காண்கிறார். கனவிலே கண்டார், இவர்களை நல்ல தங்க கட்டிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜுராரத் இப்னு அபி அவுஃபா தங்க தட்டிலே நீங்கள் உறங்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். பொழுது ஜுராரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கஸ்ருல் அமல். நான் உலகத்திலே வாழுகிற பொழுது ஆடம்பர வாழ்க்கை
அல்லாஹ் எனக்கு வசதியை கொடுத்தான். ஆனால் நான் ஆடம்பரமாக வாழவில்லை, எளிமையாக நான் வாழ்ந்தேன், மற்றவர்களுக்கு உதவி வாழ்ந்தேனே தவிர என் மன இச்சைகளை அடக்கி வாழ்ந்தேன். இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிற பொழுது அந்த மனதை தடுத்து நான் வாழ்ந்தேன். எனவே இங்கு தங்க தட்டிலே தங்க கட்டிலே நான் உறங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்காவது மன இச்சையை நாம் அடக்கி இருக்கிறோமா, கட்டுப்படுத்தி இருக்கிறோமா? அது சொல்லுகிற காரியங்களில் இருந்து அதை இழுத்து பிடித்து வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமா? அப்படி சொன்னால் மன்னரை வாழ்க்கை புனிதமானதாக ஆகும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இப்னு சீரீனை பார்க்கிறார்கள், கனவிலே காணுகிறார்கள். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கனவிலே பார்க்கிறார்கள். பெரிய மாமேதை மாலிக் கனவிலே பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு மரத்தடியிலே நிம்மதியாக இப்னு சீரீன் அமர்ந்திருக்கிறார்கள். நான் நன்றாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இப்னு சீரீன் இடத்திலே கேட்டார்களாம் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், ஹசன் பஸரியின் நிலைமை என்ன என்று. அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. ஹசன் பஸரியின் நிலைமை என்ன என்று கேட்கிற பொழுது அவர் என்னை விட 70 தரஜா உயர்ந்திருக்கிறார். இப்னு சீரீன் பெரிய மகான், கனவுக்களை மாமேதை, என்னை விட 70 தரஜா உயர்ந்திருக்கிறார். என்ன காரணம் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கேட்கிற பொழுது கம்முல் ஆகிரா, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மறுமையின் கவலை இருந்தது. மறுமையின் கவலை தான் அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. மறுமையின் கவலை நமக்கு வந்திருக்கிறதா? மரணத்தை பற்றிய கவலை நமக்கு வந்திருக்கிறதா? நாம் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டி வச்சிருக்கிற எருமையை பத்தி கவலைப்படுவோம், ஆனா மறுமையை பத்தி கவலைப்பட்டதில்லை. நம்ம வீட்டில் சோம்பேறித்தனமா இருக்கிற அந்த பிள்ளைகளை கூட பார்த்து சொல்லுவோம், எருமையே ஏன்டா இப்படி இருக்கிற என்று சொல்லுவோம். அந்த எருமை பையனை பற்றிய கவலை இருக்கிறது, மறுமையை பற்றிய சிந்தனையும் கவலையும் நமக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா? நிரந்தரமாக வாழப்போகிற உலகம் அல்லவா அந்த உலகம். நாம் இன்றைக்கு மடிந்து போய்விடலாம். நிரந்தரமாக வாழுகிற உலகத்திற்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நாளை மறுமையில் சொர்க்கத்தின் கடை வீதியிலே நாம் பொருட்களை வாங்க வேண்டுமானால் அதற்கு தேவை பைசா அல்ல, அமல்களுக்கான சவாபுகள். எவ்வளவு சவாபை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம்? சவாபுக்கு ஏற்றவாறு அந்த சவாபை பயன்படுத்தி நாம் எதையும் பெறலாம் அல்லவா? இன்றைக்கு நம்மிடத்தில் எவ்வளவு சவாபு இருக்கிறது என்று எண்ணி பாருங்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நாமே நம்முடைய மனதை தொட்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா? ஒவ்வொரு நாளும் எடை போட்டு பாருங்கள். நாம் மன்னரை வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே புனிதமாக மாற்றுவதற்கு மறுமை சிந்தனை ஒரு சிறந்த மருந்தாக ஆகும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அதோடு மட்டுமல்ல, லைகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்கள் மாபெரிய மகானாக உலகத்திலே வாழ்ந்த காலம். இவர்கள் இறந்ததற்கு பிறகு லைகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்கள் இறந்ததற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் பெரிய மகான் இல்லையா, அவர்கள் கனவிலே தோன்றி சொன்னார்களாம், எனக்காக துஆ செய்யுங்கள், அன மஅதூர் அன மஅதூர் அன மஅதூர் என்றார்கள். இவங்க கேட்கிறாங்க, இறந்தவரை பார்த்து கேட்கிறார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள். இங்க நாம கேட்கிற மாதிரி. உடனே லைகம் சொன்னார்களாம், நான் மஅதூர் தங்கடவாதி, கேட்க முடியாது. உலகத்திலே வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. கபருக்குள்ளே உள்ளவர்கள் யாருக்கும் துஆ கேட்க முடியாது. மௌத்தா போயிட்டா யாருக்கும் யாரும் துஆ கேட்க முடியாது. நபிக்கு மட்டும் சிறப்பு சலுகை உண்டு, வேறு யாருக்கும் துஆ கேட்கிற அதிகாரம் கிடையாது. அதனால் நீங்கள் எனக்காக கேளுங்கள் என்றார்கள். நீங்கள் எனக்காக கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பெரிய வரம் ஹயாத்தே, பூமியிலே வாழ்வது. அந்த வாழ்ந்த மனிதர்கள் மௌத்தானதற்கு பிறகுதான் நினைப்பார்களாம், பூமியிலே வாழுகிற பொழுது என்னென்ன செய்து விட்டு வந்திருக்கலாம். அல்லாஹ் இத்தனை ஆண்டுகளை கொடுத்தானே, ஒவ்வொரு மூச்சையுமே நாம் இறைவணக்கமாக மாற்றி வந்திருந்தால் என்ன நன்றாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று பேசிக்கொள்வார்களாம். லைகம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள். மரணித்தவர்களுக்காக நாம் துஆ செய்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னரை புனிதமாக மாறுகிறது. நம் பெற்றோர்களுக்காக, இறந்து போன பெற்றோர்களுக்காக, இறந்து போன உற்றார்களுக்காக, உறவுகளுக்காக நாம் துஆ செய்கிற பொழுது அவர்கள் வாழ்கிறார்கள். மன்னரை புனிதமாக மாறுகிறது, வெளிச்சம் பெறுகிறது, சுபிச்சம் பெறுகிறது. லைகம் சொல்லி காட்டுகிறார்கள். ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹா இவர்கள் இறந்ததற்கு பிறகு ராபியத்துல் பஸரியாவை கனவிலே காணுகிறார்கள். இறைநேசர் ஒருவர் கனவிலே காணுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ராபியா என்று கேட்கிற பொழுது, நான் கபர்ல வைக்கும் போதே அல்லாஹ் என் ஆடைகளை கலட்டி சொர்க்க ஆடையை அணிய வைத்து விட்டான். கபரிலே வைத்தவுடன் அல்லாஹ் என் ஆடைகளை மாற்றினான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே வாழுகிற பொழுது நான் சந்தோஷமான ஆடை அணிந்ததே இல்லை. உலகத்திலே வாழுகிற பொழுது எனக்கு இருக்கிற ஆடை ஒன்றுதான், சந்தோஷமான ஆடையை நான் அணியவில்லை. அதனால் மண்ணிலே வைத்து விட்டு மூடிய உடனே அல்லாஹ் என் ஆடைகளை மாற்றி புனிதமான ஆடையாக
பசரியா சொல்லுகிற பொழுது அபுதாபியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ராபியாவிடத்திலே கேட்கிறார்கள். அபுதாபியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்க ராபியா சொன்னார்கள், அபுதாவா இரவு தொழுகையை ஹயாத்தாக்கிய காரணத்தினால் அபுதா சொர்க்கத்தினுடைய வாசலிலே சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார் என்று அபுதாவினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறார்கள். விடவில்லை, அந்த மனிதர் மீண்டும் கேட்கிறார், அபு மாலிக் அல்-லைகம் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ராபியாவிடத்தில் கேட்கிற, அபு மாலிக்கையா கேட்கிறாய், அவர் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார் தெரியுமா? ராபியா சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைத்த நேரத்திலே பார்க்கிற அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் பார்த்து விடலாம், இந்த அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். விடவில்லை, ராபியா பிஸ்ர் இப்னு மன்சூர் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது ராபியா அழகாக பதில் சொன்னார்கள், பிஸ்ர் இப்னு மன்சூர் இருக்கிறாரே, ஜமாஅத்தோடு தொழுவதை தன் வாழ்நாளில் ஒரு நாளும் விட்டதில்லை, அதனால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்று ராபியா சொல்லுகிறார்கள். ஆக ராபியா தன் நிலையை மட்டுமல்ல, கபரில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதையும் நல்லவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கிறது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார்கள். நாம் அப்படி நல்லவர்களாக மாறுவதற்கு ஏதாவது அடிச்சுவட்டையாவது தொட்டிருக்கிறோமா? காரி அபூ யாக்கூப் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். உவைசுல் கர்னி சாதாரணமானவர்களா? பெற்றோருக்கு பணி செய்து நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்தே நாயகத்தை பார்க்க முடியாதவர்கள், நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்து பார்க்கவில்லை. காரணம், பெருமானார் கனவிலே தோன்றி சொன்னார்கள், உவைசுல் கர்னி கேட்கிறார்கள், நாயகமே என் தாயாருக்கு நான் தேவை நாயகமே, உங்களையும் நான் பார்க்க வேண்டும் நாயகமே, காரணம் உங்களை பார்த்து விட்டால் நான் சஹாபியாகி விடுவேன் நாயகமே. நாயகத்தை ஒரு தடவை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் நீங்க தான் நாயகம்னு உங்களை பார்த்து சலாம் சொல்லிட்டாக்கா முடிஞ்சு நான் சஹாபியாகி விடுவேன் நாயகமே. என் தாய் ஒரு பக்கம் இருக்கிறார், தாயின் பாசம் ஒரு பக்கம், உங்களின் மீது நேசம் மறுபக்கம். கனவிலே கேட்கிறார்கள், பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா? நபியே நாயகமே எனக்கு தெரியவில்லை, நீங்களும் வேண்டும் என் தாயும் எனக்கு வேண்டும், என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கிறேன் நாயகமே. விடை கொடுப்பது நீங்கள் தான், என் தாய் அல்ல, நீங்கள் தான் தீர்வு கூற வேண்டும். தாயை விட சொன்னால் உங்களுக்காக விட்டு விடுகிறேன் நாயகமே, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க, நீ தாய்க்கு பணி செய், என்னை பார்க்க வராதே என்றார்கள் பெருமானார். தாய்க்கு பணி செய், என்னை பார்க்க வராதே என்றார்கள் பெருமானார். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். காரி அபூ யாக்கூப் உயரமான தோற்றம், செல்லுகிற பொழுதே பிரகாசமான உடை நடை பார்த்து இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் கனவிலேயே கேட்கிறார்கள், காரி அபூ யாக்கூப் இவர் யார் என்று கேட்கிறார்கள். தெரியவில்லையா? இவரை தெரியவில்லையா? சொர்க்கவாசிகள் எல்லோருக்கும் அறிமுகமானவர் இவர், இவரை தெரியவில்லையா? இவரை தெரியவில்லையா என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். தெரியவில்லையே என்று சொல்கிற பொழுது இவர்தான் உவைசுல் கர்னி, இவர்தான் உவைசுல் கர்னி. அவர்களிடத்திலே சென்று கேட்டார்கள், நான் புனிதம் பெறுவதற்கு என்ன செய்வது என்று கேட்க, ரெண்டு வரியிலே சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். ஒன்று இதாஅத்து ரசூல், இன்னொன்று பிர்ருல் வாலிதை. ரசூலுக்கு கட்டுப்படு, பெற்றோர்களை மதித்து வாழ். இந்த ரெண்டும் இருந்தால் நீ மண்ணறையிலே என்னை போன்று சுபிச்சமாக வாழலாம். இந்த ரெண்டு நம்மிடத்தில் இருக்கிறதா? ரசூலுக்கு கட்டுப்பட்டு ரசூலின் சுன்னத்துகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா? அல்லது பெற்றோர்களுக்கு தான் கட்டுப்பட்டு அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து அவர்களின் உயர்வுக்கு அவர்களின் வாழ்வுக்கு பாடுபட்டு இருக்கிறோமா? இரண்டுமே இல்லையே, பிறகு மன்னரை நமக்கு எப்படி வெளிச்சமாக மாறும்? அப்துர் ரஹ்மான் இப்னு கனம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கனவிலே முஆத் இப்னு ஜபல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி பார்க்கிறார்கள். முஆத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நெருக்கமான தோழர். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்திற்கு சென்றதற்கு பிறகுதான் யமனில் இருக்கிற எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே. இந்த முஆத் இப்னு ஜபல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கனவிலே பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு கனம் கேட்கிறார்கள், உங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா வெள்ளை குதிரையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் படைகள் கருப்பு குதிரையிலே அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலே நான் பற்றற்று வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் எந்த சொர்க்கத்தையும் நீ பார்க்கலாம் என்று எனக்கு அனுமதி கொடுத்து விட்டான். நான் உலகத்திலே வாழ்கிற பொழுது பற்றில்லாதவனாக வாழ்ந்தேன்,
அதனால் சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்துக்கு வேண்டாலும் நீ போய் கொள்ளலாம், 8 சொர்க்கங்கள் இருக்கிறது, எங்கும் உனக்கு அனுமதி இருக்கிறது என்று ஃப்ரீ பாஸ்போர்ட் அல்லாஹ் கொடுத்து விட்டார், எங்கும் நான் போகலாம். உடனே முஆத் இப்னு ஜபலை பார்த்து கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு கனம் கேட்கிறார்கள், அப்படியானால் ஒரு சில செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹுவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சஹாபாக்களிலே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவி ஏராளமான இன்னல்கள், புகைக்குண்டிலே அடக்கப்பட்டு இன்னல்கள் பல கொண்ட உஸ்மான் இப்னு மத்ஊனினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரஹ்மத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய நிலைமை, அல்லாஹ்வே குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்பானே அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்க அல்ஹம்துலில்லாஹ் பிகைர், அல்ஹம்துலில்லாஹ் பிகைர் என்று சொன்ன வரலாறுகளை ஹதீஸ் நூட்களிலே பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னரை வாழ்க்கையில் நல்லமல்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை புனிதமாக ஆகும். இதற்கு நேர் மாற்றமாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கபரில் இருந்து ஒருவர் வேகமாக எழுகிறார், தீப்பற்றி எரிகிறது. இப்னு உமர் சொன்ன ரிவாயத் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான ரிவாயத். பெருமானாரின் சுன்னத்தை வாழ்க்கை முழுக்க நடைமுறைப்படுத்திய ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமானால் இப்னு உமரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களே சஹாபாக்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா செல்லுகிற பொழுது கபரிலிருந்து தீப்பற்றி எரிந்து கொண்டே விலங்குகள் மாட்டி ஒருவர் வேகமாக எழுந்து ஓடி வருகிறார். அப்துல்லா இஸ்கினி, அப்துல்லா இஸ்கினி, அப்துல்லா இஸ்கினி, என் மீது தண்ணீரை ஊட்டு அப்துல்லா, என் மீது தண்ணீரை ஊட்டு அப்துல்லா, என் மீது தண்ணீரை ஊட்டு அப்துல்லா என்று கதறுகிறார். பின்னால் ஒரு மனிதர் வந்தார். அவர் அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து கபருக்குள்ளே மீண்டும் போடுகிறார். லா தஸ்கியா அப்துல்லா, அப்துல்லா நீ நீர் புகட்ட வேண்டாம் அப்துல்லா, நீ நீர் புகட்ட வேண்டாம் அப்துல்லா என்று சொல்லிவிட்டு கபருக்குள்ளே இழுக்கப்படுகிறது. இந்த செய்தியை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாயகமே கனவில் அல்ல நாயகமே, நினைவிலே பார்த்தேன் நாயகமே, நினைவிலே பார்க்கிறேன் நாயகமே, இது என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மனிதன் இருக்கிறானே உலகத்திலே வாழுகிற பொழுது, இந்த மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது வட்டியை வாங்கி வட்டியை உண்டு வாழ்ந்த மனிதன், இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வட்டி இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வை தவிர நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. எதிலும் வட்டி, எங்கும் வட்டி, எதை தொட்டாலும் வட்டி, வட்டியின் வாடை இல்லாமல் எதுவும் இல்லை. எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் அல்லாஹ்வை தவிர, அவனிடத்திலே கரம் ஏந்துவதை தவிர வேறு வழியே இல்லை. வரலாறுகளை பார்க்கிறோம். அபூ குஸாஆ ரலியல்லாஹு தஆலா இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கபரிலே கழுதை சத்தம் கேட்கிறது. நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. கழுதை கத்தினால் எப்படி இருக்கும்? போய் தேடி பார்க்கிறாங்க. அங்க பார்த்த கழுதையவே காணவில்லை. கபருக்குள்ளே கழுதை இல்லை, கழுதையை காணவில்லை. ஆனால் சத்தம் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இருக்கும்? ஒரு நாள் அபூ குஸாஆ இவர்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக சென்று கேட்கிறார்கள். மக்கள் சொல்லுவார்கள், இவர் வாழுகிற காலத்திலே எப்பொழுதுமே தன்னுடைய தாயாரை அழைக்கிற பொழுது கழுதை கழுதை என்றே அழைப்பார். யா ஹிமார், யா ஹிமார் என்று அழைத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சுமைகளையும் தன் தாயார் தான் சுமக்க வேண்டுமாம். இவன் வெறுங்கையை தான் வீசிட்டு போவான், தாயார் தான் அத்தனையும் அழைத்துக் கொண்டு செல்வார். சிறு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தாயார் பள்ளி பேக்கை தூக்கிட்டு வந்தா கூட விடாதீங்க. பள்ளிக்கூடத்தினுடைய பேக்கை தாயும் தந்தையும் கொண்டு வந்தால் அதை வாங்கி நாம் சுமக்க வேண்டும். பெற்றோருக்கு கொடுக்கிற மரியாதை இது. யா ஹிமார், யா ஹிமார், கழுதையே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபருக்குள் அவரை கழுதையாக மாற்றி, கழுதை சத்தம் கியாமத் நாள் வரை வரும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். அதனால் தான் கழுதையின் சத்தம் வருகிறது என்றார்களாம். யோசித்து பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா துஸ்ஸஃபா என்றொரு இறைநேசர் தான் அவர். துஸ்ஸஃபா நல்ல ஈமான் கொண்டாள். ஆனால் இவர் இறந்ததற்கு பிறகு கபரை தோண்டி கபரிலே வைத்தால், கபரை தோண்டினால் உள்ளே பாம்பு படுத்து கிடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு செய்தி வருகிறது, இவருக்காக கபர் தோண்டினால் பாம்பு இருக்கிறது, இந்த கபரை விட்டுருங்க, வேறொரு கபரை தோண்டுங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். வேறொரு கபரை தோண்டினாலும் அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது.
இன்னொரு கபரு அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது, இன்னொரு கபரு அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அடக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மனைவி இடத்திலே வந்து கேட்கிறார்கள், இவர் என்னதான் அம்மா அமல் செய்தார், எங்கு பார்த்தாலும் பாம்பாக இருக்கிறதே என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் ஒரு பால் வியாபாரி, பாலை எடுத்து தண்ணீரை கலந்து விற்பனை செய்வார், அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை இது. கலப்படத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. இன்றைக்கு பாலில் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் கலப்படம் வந்து விட்டதே. அல்லாஹ்வை தவிர நம்மை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? எல்லாம் கலப்படம். அபூ இஸ்ஹாக் கூஃபாவினுடைய பெரிய முஃப்தி அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு ஃபத்வா கேட்டு வருகிறார்கள். எங்கள் ஊரிலே ஒரு ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசாவின் துணியை திறந்து பார்த்தால் கழுத்தை பாம்பு சுற்றி இருக்கிறது, யாரும் பக்கத்துல போக முடியல. அபூ இஸ்ஹாக் முஃப்தி செல்லுகிறார்கள், போய் பார்க்கிறார்கள், கஃனுக்குள்ளே ஜனாசாவினுடைய துணிக்குள்ளே பாம்பு சுற்றி இருக்கிறது. வாழ்ந்த காலத்திலேயே இது நடக்கிறது. அபூ இஸ்ஹாக் குளிப்பாட்ட வேண்டாம், இப்படியே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், இவர் என்ன செய்தார் என்று கேட்கிற பொழுது இவர் வாழ்ந்த காலத்திலே நபித்தோழர்களை திட்டுவாராம். நபித்தோழர்களை திட்டுவார். இப்னு அப்பாஸுக்கு என்ன தெரியும், இப்னு உமருக்கு என்ன தெரியும் என்று நபித்தோழர்களை ஏளனமாக பேசுகிற தசுப்புள்ள சஹாப் அசஹாபுகளை திட்டுகிற தோழராக இருந்தால் அதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை இது என்று மற்றவர்கள் சொன்ன வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், கபரினுடைய வேதனை கடுமையான வேதனை. கபரினுடைய வேதனையிலிருந்து காப்பதற்கு அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வேறு எந்த நாதியும் இல்லை. அல்லாஹும் ரசூலும் சொன்ன அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலும் என்ன அமல்களை கற்றுத்தந்தார்களோ, என்ன சுன்னத்தை கற்றுத்தந்தார்களோ, அந்த சுன்னத்தை பேணி மன்னரையிலிருந்து புனிதம் பெறுகிற நன்மக்களாக நாம் வாழுகிற நற்தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுர் தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.